இது ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அஞ்சலி வந்து, சரி இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் வந்து இன்னும் யாரையுமே காணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அபி வீட்டில் எல்லாருமே வராங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வரவேற்காங்க. அஞ்சலிம்மா எப்படிம்மா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விசாரிக்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி என்னாச்சு பார்ட்டியில் யாருமே காணோம், அபி அணுலாம் எங்கே, அதுவும் அணு வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு அணு ஆகாஷும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராகவும் வந்துடுறாரு. ராகவ பார்த்துட்டு எங்கே அபியை காணோம் அப்படின்னா வருவா அப்படின்றாரு. நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடாமல் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாலே, இந்த ஃபங்க்ஷனில் போட்டால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், என்ன பண்ணுறது எனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிக்கு ரெடி ஆகிடுறாங்க. அப்போ வந்து அம்மா இருந்தாங்க உங்களுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு முரளி. எங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் பிள்ளை இருக்காதா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம அஞ்சலி. அடுத்து வந்து முரளி வந்து எங்கே எல்லாரும் ஆஜராகிட்டாங்க, நம்ம செல்லக்குட்டியை காணுமே, அபி எங்கே போயிட்டா, இன்னும் ஆளை காணுமே. அபி வந்து இதிலலாம் கலந்துக்கிற ஐடியாவே இருக்காது, ஏன்னா அவளுக்கு தான் வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது இதெல்லாம் அப்படி சொல்லும்போது கரெக்டாக பார்ட்டிக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டுனா அபி இறங்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஒன்று ராகுவுக்கு சந்தோஷம் தாங்கவும் இல்லை, அபி கலக்கிட்டாலே நம்ம உங்ககிட்ட எதிர வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அபி இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு அபி அப்படின்றாங்க. உடனே வந்து ராகவ் பார்க்குறாங்க, யார் அபி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தது, சூப்பராக இருக்குது, நீயே வாங்கினியா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அனு கம்முன்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி இதெல்லாம் பார்க்க வயிறாக எரியுது வந்து முரளியால் தாங்கிக்கவே முடியல. சே இப்படி நடந்திருக்கே, அதுவும் அந்த ராகவ் வாங்கி கொடுக்குறான், அந்த ட்ரெஸ்ஸை வந்து அபி போட்டுன்னு வராலே, இப்படி நடக்குது, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும், இந்த ராகவ் ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து பார்ட்டிக்கு வந்து வராங்க லாவணியா பார்த்துட்டு எல்லாருமே வந்து எப்படிம்மா நீ அப்படின்னு சொன்னோன்னே ராகு தான் பார்ட்டி இருக்குன்னு சொன்னா வீட்டில், அதனால தான் கிளம்பி வந்தேன், கிராண்ட்மா நீ இந்த ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னமா இருக்குது, எப்பவும் பொழுது புடவை, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நல்லா தெரியுறீங்க, எங்கே தெரியுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ வயசுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்குறாங்க அபியை, என்ன இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து டென்ஷனாக வராங்க. ராகு வந்து அபியே பார்த்துட்டு இருக்காரு, லாவணியாவுக்கு கவனிக்க கூட மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்த்து லாவணியாவுக்கு வயிறாக எரியுது, பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. சரி எல்லாரும் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பார்ட்டியை கொண்டாட வேண்டியதான், பர்த்டே பார்ட்டியை. சரி பர்த்டே கேர்ள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இந்த செலிப்ரேஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேக் வெட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து பாட்டி வந்து லக்ஷ்மி பாட்டி கேக் வெட்டுறாங்க. எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து சரி லக்ஷ்மி பாட்டியோட பர்த்டே வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டலாம் இருக்க வேணாவா, ஜோடிங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஒரு ஆட்டம் போட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. உடனே வந்து அபி பார்க்குறாங்க, ராகவும் பார்க்குறாரு. அபி ராகவ் வாங்க, இவ்வளோ அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அனுவும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதே மாதிரி அபியும் ராகவும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேருமே வந்து க்யூட்டாக வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக வந்து டான்ஸை வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு முரளி என்ன பண்ணுறாரு, இதை தடுக்கணுமே, இதை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஏதாவது ஒன்று பண்ணி தரணுமேன்னு சொல்லிட்டு வேணுமே வந்து அபி வழுக்கு விழமாக செய்கிறாரு. ஆனால் ராகவ் அவங்கள சூப்பராக தாங்கி பிடிச்சி அப்படியே வந்து அவங்களோட வந்து கட்டிக்கிறாரு. அப்படியே ராகவோட அணைப்பில் அபி தன்னையும் மறந்துடுறாங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுது. எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து அப்படியே வந்து மெலோடியாக போயிட்டுருக்கு. அதில் ராகவும் அபியும் தன்னை மறந்து அப்படியே வந்து சைலண்ட் ஆகி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு தன்னை கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா அப்புறம் கிளாப் பண்ணோன்னு கண்ணை திறக்கிறாங்க. ஒன்றே வெக்கமாக இருக்குது அபிக்கு, அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ராகவும் வந்து என்ன பண்ண தவிக்கிறாரு. நீங்கள் பாட்டு வந்து டான்ஸ் ஆட சொன்னால் ரியலாகவே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து அவங்கள கலாய்க்கிறாரு. இதெல்லாம் பார்த்து முரளி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன பிளான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு லாவணியாகவும் டென்ஷன் ஆகிடுறாங்க.